முந்துதல் என்றால் என்னன்னா, ஒரு உடலுறவுல ஒரு ஆணும் பெண்ணும் ஈடுபடும் பொழுது ஆண் அந்த நபருடைய விருப்பத்துக்கு முன்னாடியே குறைந்தபட்ச செக்ஷுவல் தூண்டுதலுக்கே உணர்ச்சி வசப்பட்டு விந்த சீக்கிரம் வெளியேற்று. அதாவது அந்த பர்சனுடைய விருப்பத்திற்கு மாறாக ஏர்லியராகவே வெளிப்படுத்துதான் விந்து முந்துதல்னு நம்ம சொல்றோம். இது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன் என்ன சொல்லுதுன்னா, ஆண் உறுப்பு பெண் உறுப்புல நுழைந்த பிறகு 60 நொடிகளுக்குள்ளார விந்து வெளிப்பட்டதுன்னா அதை விந்து முந்துதல்னு எடுத்துக்கலாம். இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, IELT டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்ட்ராவஜைனல் எஜாகுலேட்டரி லேட்டன்சி டைம். அதாவது அது என்ன சார் அப்படின்னா, ஆண் உறுப்பு பெண் உறுப்புல நுழைத்த பிறகு அதுக்கு அப்புறம் விந்து வெளிப்படுதல், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் IELT டைம்னு சொல்லுவோம். இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு நிமிடத்திற்கு கம்மியா இருந்ததுன்னா விந்து முந்துதல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நார்மலா ஆவரேஜ் டைம் எவ்வளவு சார் இருக்கணும்னா 3 இருந்து 6 நிமிடங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாண்டர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ காமனா பாத்தீங்கன்னா 30 இருந்து 40% பெரும்பாலானவர்கள் இந்த விந்து முந்துதலை அவங்க லைஃப் டைம்ல சந்திக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மோஸ்ட்லி 10 பேர் எடுத்தீங்கன்னா ஒருத்தருக்குனால இந்த விந்து முந்துதல் காமனா காணப்படுது. அதுவும் யங் ஏஜ் அடலசன்ட் ஏஜ்ல ரொம்ப அதிகமா விந்து முந்துதல் காணப்படுகிறது. இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தா டாக்டர் தான் நீங்க கன்சல்ட் பண்ணணும்.